வா அருணாச்சலம் வா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ட்ரேடிங்கில் ட்ராப்ஸ் வந்து நம்மளால தடுக்க முடியாது, பட் அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். கீ லெவலில் பிரேக் பண்ணுற கேண்டல் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அது ஏன்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகாமல் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எப்போ தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் கேண்டல் கம்ப்ளீட் ஆனாதான் அது பிரேக் அவுட்டாக இல்லை ரிவர்சலாக தெரிய வரும். ஸோ அதனால தான் இந்த பிரேக் அவுட் ஆகிற கேண்டல் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புறப்பட்டாச்சுன்னா போய்கிட்டே இருக்கணும், திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணக்கூடாது. செகண்ட், கேண்டல் ஸ்டிக்ஸோட பாடி பிரேக் அவுட் பண்ணிருக்கணும். இந்த விக்குன்னு சொல்ல போற இந்த லைன் பிரேக் அவுட் பண்ணா அது பிரேக் அவுட் கிடையாது. இந்த லைன்ஸ் எல்லாம் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்துட்டு கிராஸ் பண்ணிருக்கு, பட் இந்த லெவல்ஸை அதால சஸ்டெயின் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியாம ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ அது ஏன் சஸ்டெயின் பண்ண முடியல, அது ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டலுக்கு மேல ஒரு லைன் வருது அப்படின்னா அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் கம்மியாகிட்டு இருக்குன்னு அர்த்தம், செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஒரு ரெட் கலர் கேண்டலுக்கு கீழே வந்துட்டு ஒரு லைன் ஃபார்ம் ஆகுதுன்னா அங்க செல்லிங் ப்ரெஷர் கம்மியாகுதுன்னு அர்த்தம், பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே ப்ரோ, அப்போ இந்த பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் எல்லாமே வந்துட்டு யாரால முடிவு பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் நியூஸ், குளோபல் ஈவென்ட், பர்னிங் ரிப்போர்ட்ஸ். இது எல்லாமே பாசிட்டிவா இருந்தா பையிங் ப்ரெஷர் அதிகமாகும், இது எல்லாமே நெகட்டிவா இருந்தா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகும். தேர்ட், கேண்டில் ஸ்டிக் பாடி டு விக் ரேஷியோ. இதுல பிரேக் அவுட் பண்ற கேண்டலோடைய பாடி பெருசா இருக்கணும் அண்ட் விக் சின்னதா இருக்கணும். இந்த அளவுக்கு அந்த பிரேக் அவுட் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பையிங் ப்ரெஷர் அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு சுத்தமா விக்குன்றதே இருக்காது, அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப சின்னதா இருக்கும். அதுவே பையிங் ப்ரெஷர் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது பட் ஸ்டில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா பாடி வந்துட்டு சின்னதா இருக்கும், அதுக்கு பதிலாக அந்த லைன் பெருசா இருக்கும். அந்த மாதிரி பிரேக் அவுட்ஸ் அவாய்ட் பண்றது எப்பவுமே சேஃப். இந்த மாதிரி பிரேக் அவுட்ஸ் ஆச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிவர்சல் ஆகிறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடக்கல, அது ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, பட் வீக்னஸ் தான் அது இண்டிகேட் பண்ணும். ஃபோர்த், பிரேக் அவுட் பண்ண கேண்டலோடைய வால்யூம் ஹியூஜா இருக்கிறது அவசியம். ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனே ஹை வால்யூம் தான். ஒரு பிரேக் அவுட் நடக்குது அண்ட் அது ஹையர் வால்யூமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாச்சு. ஃபைனலி, பிரைஸ் பிரேக் அவுட் பண்ண பாயிண்ட்டை ரீடெஸ்ட் பண்ண. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பிரைஸ் லெவல்ல இருந்து இன்னொரு பிரைஸ் லெவலுக்கு மூவ் ஆகுதுன்னா இதர் அப் சைட் ஆர் டவுன் சைட், அங்க இன்க்ரீஸ் ஆஃப் சப்ளை ஆர் டிமாண்ட் ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ ரீடெஸ்ட்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் அவுட் ஆன பாயிண்ட் கிட்ட பிரைஸ் வரும்போது அந்த சேம் ப்ரெஷர் ப்ரீவியஸாக பிரேக் அவுட் ஆகும்போது அந்த பையிங் ப்ரெஷரோ செல்லிங் ப்ரெஷரும் நடந்திருக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷர் ஸ்டில் இங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த ரீடெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு அங்கே நடக்கும். அப்படி இல்லைனா பிரைஸ் வந்து அப்படியே ரிவர்சல் ஆகி ஜோனுக்குள்ளேயே வந்துடும். ஸோ ரீடெஸ்ட்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான திங் ஒரு பிரேக் அவுட்டை வெலிடேட் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஸோ தட் நிறைய பேருக்கு போய் இது இன்னும் ரீச் ஆகும். அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேஃப்.